நண்பர்களே வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா மணப்பாறை கிளம்பிட்டேன். இன்றைக்கி நம்மளோட கம்பெனியில் மிகப்பெரிய அப்டேட்லாம் நிறைய நடந்திருக்கு. இதுக்கு உண்டான ஜூம் மீட்டிங் 11:30 மணிக்கு நடக்குது. கண்டிப்பாக எல்லோரும் கலந்து கொண்டுங்கள். இன்றைக்கி என்னென்னா, நம்ம நிறுவனத்தில் நிறைய வருமானம் சம்பாதிக்கணும் வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்காமல் நம்ம போட்ட பணம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் இந்த நிறுவனத்தில் 7 ஸ்டாருங்கிற நிலையை அடைஞ்சாதான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சது மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு நம்ம நிறுவனம் ஒவ்வொரு பிஸ்னஸையும் எடுத்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ட்ரேடிங். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட நான் ஒரு $16 சம்பாரித்தேன். அச்சுவர்ஸ் எல்லாருமே 1 ஸ்டார் 2 ஸ்டார் எல்லாத்துக்குமே அந்த ஃபாரஸ்ட் ட்ரேடிங் உண்டான இது பிடிச்சிருக்காங்க. அதை வச்சு கற்றுக்குங்க. அதுலேயும் நீங்கள் வருமானம் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடெல்லாம் பண்ண முடியாது சார், ட்ரேடிங் ஃபோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் போய் நம்ம யூஎஸ்சி காயினை வச்சு நீங்கள் ட்ரேடிங் ஃபோனில் போடலாம். இப்போ நேற்று நான் போட்டதுக்கு ஒரு $750 வந்திருக்கு, USDT டாலர் வந்திருக்கு. மந்த்லி எனக்கு 5% 8% எனக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம பார்க்குறோம். 2வது வருமானம் ஆச்சு. 3வது ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் அல்ட்ரா வைஸில் நம்ம உள்ளே கொடுக்குறோம். நமக்கு 5% வருது. ரெஃபரல் பண்ணால் அது மூலிமா கமிஷன் வருது. ஓகேங்களா? இதுவும் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த காயின்லாம் விற்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நிறுவனத்தில் இன்ஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொண்டு போய் காயினை யூஎஸ் காயினை கொண்டு போய் வைக்கலாம், எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் மே மாதம் 21 தான் அதை விற்க முடியும் அங்கே. அது ஒன்று இருக்குது. அடுத்தது காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சு. ஆல்ரெடி முன்னாடியே இருந்த அந்த எக்ஸ்சேஞ்சு தான் இப்போயும் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சிலையும் இப்போ நான் காயினை கொண்டு போய் வச்சுருக்கேன். வெளியே கொண்டு வரலாம். அந்த மாதிரி வருமானம் அதுலேயும் எடுத்துக்கலாம், யூஎஸ்டியாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கோயின் பேக்ஸ் எக்ஸ்சேஞ்சு, இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் INR ஆக்கிக்கலாம். அந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்டு சார், பிசிக்கல் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டை வச்சு நீங்கள் நம்ம யூஎஸ் காயினை விற்கலாம். இல்லை எல்லா இதுவுமே நம்ம எப்படி இந்த ஃபோன்பே ஜிபேயில் பணத்தை எப்படி எடுக்கிறோம் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம கிரிப்டோவை நம்ம நிறுவனம் அதை பண்ணியிருக்காங்க. அதோட ஆப்பும் ரெடி ஆகுது. அதையும் நீங்கள் வாங்கி வச்சுங்க. அந்த கார்டை வாங்கி வச்சிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான விஷயம் எல்லாமே ரெடி ஆகும். உங்களுக்கு USD வேணாலும் அதில் வாங்கிக்கலாம், USD விற்கிறதாலும் விற்றுக்கலாம், நம்ம அல்ட்ராவைஸ் காயினும் விற்றுக்கலாம். பணமாக எந்த விஷயமானாலும் அதில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உலகத்திலே இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா MMC காயின். இப்போ நான் டெய்லியுமே ஒரு டிக்கெட் வாங்கிட்டுருக்கேன். ஒரு டிக்கெட்டு $10. இந்த $10 உள்ள டிக்கெட்டை டெய்லி வாங்குகிறோம். இப்போ நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இல்லைனா ஆறுதல் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி இதை ரெகுலர் கண்டினியூ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இதில் பப்ளிக்கில் வருது ஒரு கோடிக்கணக்கான ரூபாயை ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸோ இல்லை செகண்ட் ப்ரைஸோ விழுந்துருச்சு அப்படின்னா ஒரே நாளில் நம்ம செட்டில்மெண்ட். நம்ம நிறுவனம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்துருக்குன்னா நமக்கு இந்த யூவிசி காயினை செல் பண்ணுறதுக்குண்டான விஷயத்த நிறைய பண்ணியிருக்காங்க. நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சம் கோடிக்கு மேலே டாலர் கணக்கில் உள்ளே வச்சுருக்காங்க. அவங்க பே விட்டும் கொடுக்குறது பயங்கரமான இதை வச்சுருக்காங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் சார், நம்ம இன்றைக்கி இந்த பிஸ்னஸ்ஸு விரைவாக நிறைய பேர்த்துக்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி சார் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 5 லட்சம் போடுங்க, 10 லட்சம் போடுங்கன்னு பெரிய அமௌண்ட்டு இப்போதைக்கு பேசாதீங்க. ஒரு 5000 ஒரு 10,000 $50 ஒரு $100 போட்டு உள்ளே கொண்டு வாங்க. அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை கற்றுக் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி கிரிப்டோங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பணமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர்த்துக்கு இந்த புரிய வச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்க. நான் 27/12/2023 உள்ளே வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 16 மாதத்தில் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே இன்கம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் ரேஞ்சில் இருக்கோம். அடுத்தது 5 ஸ்டார் முடிய போகுது. அப்போ என்னோடய வருமானம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு $2200 $300 மேலே வருது. அப்போ ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு உண்டான இன்கம் வருது. ஓகே, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கம் வருது. இன்றைக்கி நம்ம நிறுவனம் $3 இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பண்ணி வைக்கிறவங்களுக்கெல்லாம் மே 21 அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $8 சார் போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போனாலே இப்போ நான் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 லட்ச ரூபா, மாதத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா காயின் வருது அப்படின்னா 2 மடங்கு ப்ராஃபிட் பார்ப்போம். இப்போ இதே இன்னும் நிறைய அப்டேட் நடக்க போகுது. காயினோட ப்ரைஸ் ஏற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் $60 ஆச்சு அப்படின்னா 20 மடங்கு ப்ராஃபிட் பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் காயினை வச்சுருக்கவங்க வச்சுருக்கலாம், விற்கிறவங்க விற்றுக்கலாம். ஆனால் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட்டு எல்லோரும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எல்லோரும் இதை சிறப்பாக எடுத்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, இன்றைக்கி தெளிவாக விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, இன்றைக்கி ஜூம் மீட்டிங் நடக்குது, நிறைய அப்டேட் சொல்கிறாங்க. உள்ளே வாங்க, நீங்களே அப்டேட் ஆகிக்குங்க. நம்மளே பட்ட தீட்ட தான் வளர்ந்துக்க முடியும். ஒருத்தங்க சொல்லி தான் புரியணும் செய்யணும் தேவையில்லை. இன்றைக்கி பணங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த பணமும் குயிக்காக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. இல்லை வேறு தொழிலில் இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் கூட நான் கூட வர ரெடியாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இருக்காங்களான்னு பாருங்கள். இன்றைக்கி நான் வாங்கிட்டுருக்கேன், ப்ரூஃபோடு இருக்குது. அதனால் நீங்கள் அனைவரும் இந்த நிறுவனத்தில் உள்ளே வந்துட்டீங்க. உங்களோட கடவுளோட அனுகிரகத்தில் தான் உள்ளே வந்திருக்கீங்க. ஏன்னா உங்களோட குலதெய்வங்கிறது ஒரு